இயக்குனர் கே பாலச்சந்தர் பெயரில் அறக்கட்டளை ஆண்டுதோறும் சினிமா விருது. சமீபத்தில் மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் பெயரில் அவரது குடும்பத்தினர் அறக்கட்டளை தொடங்கியுள்ளனர். இந்த அறக்கட்டளை மூலம் இனி ஆண்டுதோறும் அவர் பிறந்த நாளில் நாடக, சினிமா, தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு விருது வழங்கப்பட உள்ளன. இது குறித்து இந்த அறக்கட்டளையின் நிர்வாக அறைக்காவலரும் பாலச்சந்தர் மகளுமான புஷ்ப கந்தசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை. கடந்த வருடம் டிசம்பர் 23ஆம் தேதி இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் அமரரான செய்தி கேட்டு பெருவாரியாக வந்து எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராய் இணைந்து எங்கள் தந்தைக்கு மரியாதை செலுத்த வேண்டிய உதவிகள் செய்த பத்திரிகை, ஊடக நண்பர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எனது தந்தையின் தயாரிப்பு நிறுவனமான கவிதாலயாவிற்கு இத்தனை காலம் பெரும் பலமாக இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறோம். எங்களது தந்தை கே பாலச்சந்தர் அவர்களின் பெயரில் கே பாலச்சந்தர் ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளை அமைப்பை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த அமைப்பிற்கு கேபியின் குடும்ப உறுப்பினரான ராஜம் பாலச்சந்தர், புஷ்ப கந்தசுவாமி, பிரசன்னா, கீதா கைலாசம், கந்தசாமி பரதன் இவர்களுடன் இயக்குனர் வசந்த் சாய் ஆகியோர் அறக்காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அமைப்பின் மூலம் கீழ்கண்ட திட்டங்களை நாங்கள் விரைவில் முறைப்படுத்தி அனைத்து ஊடகங்களுக்கும் தகவல் அளித்துவிட்டு செயல்படுத்த உள்ளோம். கேபி அவர்களின் விருப்பப்படி திரைப்படத்துறையைச் சேர்ந்த நலிந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவி. ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் துறையில் பயிலும் மாணவர்களுக்கு கே பாலச்சந்திரன் பெயரில் விருது வழங்குதல். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த தினமான ஜூலை 9 விழா நடத்தி நாடகம், திரைப்படம், சின்னத்திரை ஆகிய 3 திரைகளில் சிறந்து விளங்கும் படைப்பாளிகளுக்கு விருது வழங்குதல். கேபி அவர்களின் படைப்புகளை டிஜிட்டல் செய்து பாதுகாத்து அவற்றை பற்றி எல்லா தகவல்களையும் ஆவணப்படுத்தி எதிர்கால தலைமுறையினருக்கு பயன் தரக்கூடிய ஒரு கண்காட்சி ஏற்படுத்துதல். கேபி அவர்களின் மகன் மறைந்த கைலாசம் அவர்களின் பெயரில் தொலைக்காட்சி துறையை சேர்ந்த ஒருவருக்கு சிறந்த படைப்பாளி விருது வழங்குதல். கேபி அவர்களை பற்றிய புத்தகங்களை வெளிக்கொணர்தல். அதில் முதல் புத்தகம் ஜூலை 9, 2015 அன்று வெளிவர இருக்கிறதா. இதை எழுதியவர் இயக்குனர் வசந்த் சாய். இது போன்ற பல பணிகளை மேற்கொள்ள உள்ளோம். எங்களது பணி சிறந்து விளங்கிட தங்களுடைய மேலான ஒத்துழைப்பை வேண்டுகிறோம். இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புஷ்ப கந்தசுவாமி.